அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாக நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிட ரீதியாக பல விதத்தில் சாதகமானதாகவும் சிலர் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மிதுனத்தில் உதயமாகிறாரு, சனி பகவான் மீனத்தில் வக்ரம் அடைகிறாரு. அதோடு இந்த காலம் புதாத்திய யோகம் உருவாகிறது. அதே சமயம் சுக்கிரன் மிதுனத்தில் நுழையிறதும் செவ்வாய் கன்னியில் நுழைவதாலும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசுப பலனை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த காரணம் கொண்டு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், செவ்வாய் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சியும் சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதும் தங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா, அப்படி இருந்தால் என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வுகளோடு நீங்கள் இருக்கணும், என்ன விஷயங்களில் இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டமானது, அதாவது சுக்கிரன் மிதுனத்தில் நுழைகிறதும் செவ்வாய் கன்னியில் நுழைகிறதும் உங்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு இரண்டுமே உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. நன்மை தீமை கலந்தவாறு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் அதிகமாகவே இருக்குது. இதில் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடிய பட்சத்தில் சிறு இரத்த காயம் ஏற்படுவதற்கு, சிறு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சில பல உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. பொருளாதார ரீதியான மேன்மைகள் சிறப்பாக இருந்தாலும் திடீர் நெருக்கடி, பணப்பற்றாக்குறை ஏற்படுவது, செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கப்பெறும். திடீர் நெருக்கடியை எதிர்கொள்வீங்க, திடீர் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்வீங்க. இதனால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், படிக்கணும், வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இந்த நேரத்தில் தாராளமாக மேற்கொள்ளுங்க, சாதகமாக முடியும். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசு பொது தேர்வு எழுதுறீங்க, இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், லோன் ஆகட்டும், இல்லை அரசு உதவித்தொகையாகட்டும், இல்லை வேறு ஏதேனும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சின்னதாக இருந்தாலும் அரசு தொடர்பாக எது பண்ணாலும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமண வரன் ரொம்ப நாள் தேடிட்டுருக்கீங்கன்னா அதற்கான தடைகள் நீங்கள் பெறுவீங்க. திருமண சுபகாரியங்கள் நல்ல முடிவை எட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலத்தில் திருமணம் நடைபெறாது. அதற்கான வேலைகள் முயற்சிகளில் ஈடுபடும் போது பேச்சுவார்த்தை உங்களுக்கு சுபமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மூத்தவர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் தங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். அதே சமயம் உடல் நலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருந்தாலும் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். குடும்பத்துடன் யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புறதை தவிர்த்து கொள்ளுங்க.
எந்த ஒரு பெரிய முடிவையும் திடீரென்று எடுப்பதற்கு பதிலாக அதை கவனமாக எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கை முறையை சரியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் தங்கள் உடல்நலம் மோசமடையலாம். இதே நேரத்தில் பருவகால நோய்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகவே இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பழைய நோயும் வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் காதல் உறவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் உங்களுக்கு இருக்க பெறும் அன்பம் அப்படின்னு சொல்லலாம். முன்பு தடைப்பட்ட வேலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. தங்களுடைய இலக்கு அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதிகரிக்கலாம். அதாவது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய முயற்சிகள் கடுமையான உழைப்பின் அடிப்படையாக கொண்டு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். சமூகத்தில் புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத விரும்பிய முன்னேற்றமும் இருக்கும். அரசு வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய ஆடம்பர தேவைக்கான பொருட்களை வாங்குவதற்காக அதிகமாக செலவழிக்கவும் நினைப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தங்களுடைய நடத்தை பேச்சு இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் நீங்கள் ஈகோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம். காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிக மிக சவாலானதாகவே இருக்கும். புரிதல் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தால் நிறைய விஷயங்களை போராடி ஜெயிப்பீங்க. இல்லை மிகப்பெரிய அளவில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக அமையும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம் துணைவியினுடைய உடல் நலத்துடன் உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரம்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமாக தாங்க இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வரக்கூடிய முக்கிய வேலைகளும் தடைகள் தாமதங்கள் ஆகலாம், இழுபறி ஆகலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணியாற்றுவது ரொம்ப நல்லது. நெருங்கிய நண்பர்களுடன் ஒருங்கிணைக்க முடியாமல் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அலுவலகத்தில் யாரிடமும் நெருக்கமாக பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுக்கு பிடிக்காத சிலர் தங்களின் செயல்பாடுகளுக்கு தவறான அர்த்தத்தை கற்பிக்கப்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒருமுகப்பட்ட மனதுடன் தயாராக வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலம் அப்படிங்கிறது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பண விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வேலையில் எந்த ஒரு ஆவணத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பாகவும் அதை ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சரியாக படித்து பார்ப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி காதல் விவகாரமாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தங்களுடைய மனதில் ஈகோ மேலோங்குவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்கள் துணையின் உணர்வுகளை எக்காரணத்தை கொண்டும் அலட்சியப்படுத்தாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை தங்களுக்கு ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. பம்பரம் போல சுழலவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்பவும் பிஸியாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும். தங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியமான ஒன்று. குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். அதே மாதிரி சமூக கௌரவத்தை பற்றி கவனமாயிருங்க. சிறிய லாபங்களுக்காக பெரிய நஷ்டங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களை ஒரு பெரியவரின் உதவியுடன் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க. சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க. குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம். ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது. இந்த காலகட்டத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில்
சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும். குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம். தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க. சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம். காதல் உறவுல சில தடைகளும் வரலாம். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும். எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க. முக்கியமான வேலைகளை தள்ளி போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க. உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும். அதனால கவலைப்பட வேண்டாம்.